ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வானவில் வண்ணங்களுக்கு கவிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா காலிஃப்ளவரும் ஸ்வீட் கார்னும் இருந்துச்சு. சரி, காலிஃப்ளவரை சில்லி போட்டு ஸ்வீட் கார்னை வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் நம்ம பொரிக்கிறதுக்கு அந்த காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சுடுதண்ணியில் நான் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் நம்ம அதில் போட்டு நல்லா ஒரு 1/2 hour அதிலேயே வச்சிடணும். 1/2 hour நல்லா வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அதுக்குள்ளே இது 1/2 hour ஆகிறதுக்குள்ளே நம்ம அதை கட் பண்ணி அதை எடுத்து வச்சிடலாம். சரி, வாங்க கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை 3 கட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். 3 கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இதை நம்ம மசாலா போட்டு ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அதை வேக வச்சுட்டு வந்தோம்னா இதை மசாலா போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்வீட் கார்னை நான் இட்லி குண்டால தான் நான் வேக வைக்கிறேன். மேல் தட்டை மட்டும் யூஸ் பண்ணி கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நான் மேலே விட்டு வேக வச்சுக்கிறேன். நீங்கள் உப்பு இதில் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இப்போ காலிஃப்ளவரை அந்த தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா உணர வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடரை ஆட் பண்ணி இப்போ நம்ம சில்லி போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த சில்லி பவுட்ரு வாங்கும்போது இதில் நம்ம உப்பும் சேர்க்க தேவையில்லை, காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை முதற்கொண்டு எல்லாமே இந்த பொடியில் சேர்த்துருப்பாங்க நாங்கள் வாங்குகிற இடத்துல. இதை நான் அப்படியே ஆட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம மசாலா பொடி போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த ஸ்வீட் கார்ன் வெந்துருச்சா நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம சில்லி போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சில்லியெல்லாம் தள்ளி விட்டு கரண்டிலே தள்ளி விட்டு நல்லா இது பண்ணுங்க. இது நல்லா பொரிஞ்ச விட்டு எடுத்து நம்ம இப்போ சில்லியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே ஒவ்வொன்றா நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கும் வர நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சில்லியும் போட்டாச்சு, ஸ்வீட் கார்னும் நான் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாலை சிற்றுண்டி அதாவது ஸ்நாக்ஸு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.